அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 வந்து தேர்வுக்கான அட்டவணை எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆனுவல் பிளானரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் எக்ஸாம் எப்போ நடைபெறும்ன்ற மாதிரி எல்லா தகவலுமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 2A நீங்கள் வந்து ஒரு 150+ கொஸ்டின்ஸை போட்டிருந்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ரெடி ஆகுங்க. இல்லை சார் நான் வந்து ஒரு 130 120 கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் வரக்கூடிய குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வெற்றி பெற முடியும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதுங்க. எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே படிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவறுகளால் தான் வந்து நிறைய பேர் வெற்றியை வந்து இழந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போலேருந்தே விடாமுயற்சியோட என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சுருந்தீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ டைம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்து நல்லா டைம் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய இயரில் நல்ல குரூப் 4 வேக்கன்சி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நான் வந்து ஒரு 165 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குதோ கிடைக்கலையோ பட் நீங்கள் இப்போலேருந்து அந்த படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை வந்து ஈஸியாக எளிமை பண்ணிவிடும். ப்ளஸ் வந்து குரூப் 4 பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரவாக நல்லா படித்து வைங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்மால் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதால தான் உங்களோட வெற்றி வாய்ப்புகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் பண்ணுறத தப்பு பண்ணியிருப்பீங்க. இல்லை வந்து இயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வருமா அந்த இயர் வருமான்ற ஒரு டவுட்லேயே நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைம் நிறைய எடுத்து டைம் பத்தலை சார்னு நீங்கள் எக்ஸாமில் சொன்னாலே அது என்ன ரீசனாக இருக்குன்னா கண்டிப்பாக மேக்ஸால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. நீங்கள் மேக்ஸை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி மேக்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பத்தும். ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 2025 நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக எக்ஸாம் நடைபெறும். ஸோ எல்லாருமே இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.